தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளி ஆகும். எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். ஒரு தாவரம் எப்படி இருக்குன்னா, இது மேலே சூரிய ஒளி படும்போது தான் அந்த சூரிய ஒளி படப்பட தான் அந்த தாவரத்தோட வளர்ச்சி இருக்கும். இந்த சைடு சூரிய ஒளி, இப்போ இங்கே ஒரு செவர் இருக்குது, இந்த சைடு சூரிய ஒளி படலைன்னா இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற கிளைகள் வளராது. ரைட் சைடு இருக்கிற கிளைகள் மட்டும்தான் வளரும். இதுதான் சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் வளருவதற்கான பிரின்சிபல். சந்திரன் ஓர் ஒளிரும் பொருள் அல்ல, ஒளியை பிரதிபலிக்கும் பொருள். சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலமாகும். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. நாம் சந்திரனை பார்க்கும்போது சந்திரனின் ஒளிரும் ஒரு பாதியை மட்டுமே காண்கிறோம். சந்திரனின் ஒரு பாதி எப்பொழுதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். அதாவது சந்திரனில் ஒரு பாதி சூரியனிலிருந்து ஒளியை பெற்று அதை பிரதிபலிக்கிறது. அதுதான் நம்ம நைட்டில் ஒளியாக பெறுறோம். இன்னொரு பாதி ஒளியை பிரதிபலிக்கிறது, அது இருட்டாக இருக்கும். நாம் வீட்டில் பயன்படுத்தும் குழல் விளக்கு, டியூப்லைட் ஒரு வகையான வாயுவிறக்க ஒளி மூலம் ஆகும். இது ஒளிதலின் மூலம் நமக்கு கண்ணீர் ஒளியை தருகிறது. குழாயின் வழியே செல்லும் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புறஊதா கதிர்களை உருவாக்குகிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிரச் செய்கின்றன. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பு ஆகும். நம்ம கிரில்லு சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட கேப் வழியாக ஒளி சூரிய ஒளி நேராக ஒரே நேர்கோட்டில் செல்லும். இதுதான் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பு ஆகும். நம்ம கிரில்லு சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட கேப் வழியாக ஒளி சூரிய ஒளி நேராக ஒரே நேர்கோட்டில் செல்லும். இதுதான் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. அல்ஹசன் ஹைத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறுதுளை ஒளியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைவதே என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் பல சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் அல்ஹசன் ஹைத்தம் அவரே ஆவார். காமிராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை காமிரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்று பெயர். மேலும் ஊசித்துளை கேமரா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது.
ஒளி எதிரொளிப்பு விதிகள். படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். ஆங்கிள் ஆஃப் I ஆங்கிள் ஆஃப் R. படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் ஆயபிம்பம் ஆகும். நேரான மாயபிம்பம். சமதள ஆடியில் நேரான மாயபிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி இதுபோன்று எழுதப்பட காரணம் சமதள ஆடியின் இடவள மாற்ற பண்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என நேராக தெரியும். அதாவது இப்படி மாற்றி எழுதினாதான் முன்னாடி போகிற வாகனத்துக்கு அதில் ரீட் பண்ணுறப்போ ஆம்புலன்ஸ்னு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஆம்புலன்ஸ்னு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றி எழுதுகிறாங்க ஆம்புலன்ஸில். சமதள ஆடி மற்றும் ஊசித்துளை கேமரா இவற்றில் தோன்றும் பிம்பங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் மெய்பிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மாயபிம்பம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மற்றும் பொருளின் அளவு சமம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் பிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரான பிம்பம். வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ள காரணம். சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். சிவப்பு நிறத்துக்கு அதிக அலைநீளம் உடையது, லாம்டா வேல்யூ அதிகமானது உடையது. அதனால் மற்ற நிறங்களை காட்டிலும் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப கிளியராக தெரியும். ஹப்பிள் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் தற்போது பிக் பேங்கிற்கு சுமார் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்ட விண்மீன் திரள்களை கண்டுபிடித்து வருகின்றன. இந்த சிறிய விண்மீன் திரள்கள் இன்றைய விண்மீன் திரள்களை விடவும் மிகவும் நெருக்கமாக இருந்தன. மோதல்கள் இயல்பானதாகவே இருந்தன. 2 தீப்பிழம்புகள் ஒன்றையொன்று நோக்கி நகரும்போது அவை பெரிய விண்மீன் திரள்களாக இணைக்கப்பட்டன. நமது பால்வெளி மண்டலம் இந்த விதமாகத்தான் உருவானது. வானியல் அலகு. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. இது வா என்னும் அலகால் குறிக்கப்படுகிறது. ஒரு வானியல் அலகு = 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஒளியாண்டு. ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒளியாண்டு என்று அழைக்கப்படுகிறது. இது OA என குறிப்பிடப்படுகிறது. ஒரு ஒளியாண்டு = 9.4607 × 10⁻12 கிலோமீட்டர். விண்ணியல் ஆரம். ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அலகானது ஒரு ஆர வினாடி கோணத்தில் ஏற்படுத்தும் தொலைவு என வரையறுக்கப்படுகிறது. இது PC என குறிக்கப்படுகிறது. ஒரு PC = 3.2615 ஒளியாண்டு = 3.09 × 10⁻13 கிலோமீட்டர். விண்மீன் மண்டலங்களின் பெயர்கள். இந்திய பெயர், ஆங்கில பெயர். மேசம் ஏரிஸ், ரிஷபம் டாரஸ், மிதுனம் ஜெமினி, கடகம் கேன்சர், சிம்மம் லியோ, கன்னி விர்கோ, துலாம் லிப்ரா,
விருச்சிகம் ஸ்கார்பியோ, தனுசு சாகிட்டரியஸ், மகரம் கேப்ரிகான், கும்பம் அக்வாரியஸ், மீனம் பிஸ்கஸ். சுப்பிரமணியன் சந்திரசேகர் இந்திய அமெரிக்க விண்வெளி இயற்பியலாளர் ஆவார். அவரின் காலம் 19 அக்டோபர் 1910 முதல் 21 ஆகஸ்ட் 1995 வரை. 1983ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசு இவருக்கும் வில்லியம் ஏ ஃபவுலர் என்பவருக்கும் பகிர்ந்து வழங்கப்பட்டது. இவரது விண்மீன் பரிணாம வளர்ச்சியின் கணித ரீதியான செயல்பாடுகள், விண்மீன்கள் மற்றும் கருந்துளைகளின் பரிணாம படிகளின் கோட்பாட்டு மாதிரிகள் பலவற்றை அளித்தது. சந்திரசேகர் தமது வாழ்நாளில் பல்வேறு வகையான இயற்பியல் ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டார். 1989இல் கலீலியோ கலிலி வியாழன் சார்ந்த விண்வெளி நுண்ணாய்வு கலனுக்கு அவரது பெயர் சூட்டப்பட்டு நினைவு கூறப்பட்டார். 14 வருட விண்வெளி பயணத்தில் இக்கலன் இதிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய சிறுகலனுடன் இணைந்து வியாழன் கஸ்பரா எனும் சிறுகோள், ஷூமேக்கர் லெவி 9 எனும் வால் நட்சத்திரத்தினால் வியாழனில் ஏற்பட்ட தாக்கம், யூரோப்பா, காலிஸ்டோ, இயோ மற்றும் அமல்தியா போன்றவற்றை ஆராய்ந்தது. வியாழனின் ஒரு நிலவுடன் கலீலியோவின் மோதலை தடுப்பதற்காக இதன் பணியின் முடிவில் செப்டம்பர் 2003இல் வியாழனின் மோதச் செய்து சிதைக்கப்பட்டது. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் 1931-2015. அப்துல் கலாம் பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு பள்ளியில் தொடங்கினார். இவர் அறிவியல் மற்றும் கணித பாடத்தில் மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். கலாம் பள்ளி பருவத்தில் களப்பயணத்தின் போது அங்கு பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்பது பற்றி ஆசிரியர்களிடம் கேட்டறிந்தார். இதுதான் பின்பு அவர் அறிவியலறிஞர் ஆவதற்கும் விமானத்தை வடிவமைக்கவும் தூண்டுகோலாக அமைந்தது. சிறு வயதிலேயே பத்திரிகை விற்கும் தன் உறவினருக்கு உதவியாளராக சேர்ந்து தன் படிப்பு செலவுகளை தானே மேற்கொண்டார். கல்லூரி படிப்பில் இயற்பியலில் இளம் அறிவியல் பட்டத்தினை 1954ஆம் ஆண்டு பெற்றார். 1955ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள MITயில் தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை தொடங்கினார். கலாம் MITயில் படித்து முடித்து உள்நாட்டு தொழில்நுட்ப அறிஞர்களின் துணையுடன் உள்நாட்டிலேயே கிடைத்த பொருட்களை கொண்டு நந்தி என்ற விமானத்தை வடிவமைத்தார். அதனை தானே இயக்கியும் காட்டினார். 1983ஆம் ஆண்டு இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவராகவும் பாதுகாப்பு அமைச்சக அறிவியல் ஆலோசகராகவும் கலாம் பொறுப்பேற்றார். கலாம் 1980ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் SLV-3 என்ற செயற்கைக்கோள் செலுத்தினை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தினார். இந்திய இராணுவத்தில் உள்ள திரிசூல், அக்னி, பிருத்வி, நாக் மற்றும் ஆகாஷ் ஆகிய ஏவுகணைகள் வடிவமைக்கப்பட்ட போது அதன் திட்ட இயக்குநராகவும் செயல்பட்டார். இந்தியாவில் முதன்முறையாக 1974ஆம் ஆண்டு சிரிக்கும் புத்தர் என்ற திட்டத்தில் அணுவெடிப்பு சோதனை நிகழ்ந்தது. இந்த நிகழ்வின் போது 60 விண்வெளி பொறியியல் அறிஞர்களின் பங்களிப்பு இருந்தது. இதில் கலாமும் ஓர் உறுப்பினர் ஆவார். அப்துல் கலாம் 1998ஆம் ஆண்டு ஆபரேஷன் சக்தி என்ற திட்டத்தில் பொக்ரான் அணுவெடிப்பு சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இவரே இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய பெருமைக்குரியவர். கலாம் 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். இவர் இந்திய இராணுவ ராக்கெட் வடிவமைப்பின் முதன்மையாளராகவும் விளங்கினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் இவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் இந்தியாவில் 2002 முதல் 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராகவும் இருந்தார். மனிதர்களுக்கு கஷ்டங்கள் தேவை, ஏனென்றால் மகிழ்ச்சியை அனுபவிக்க அவைதான் காரணம் என்றும், உங்கள் கனவுகள் நனவாகும் முன் நீங்கள் அந்த கனவை தொடர்ந்து காண வேண்டும் என்று கூறிய ஏவுகணை நாயகன் மறைந்தும் நம்மிடையே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் போல நாமும் இந்த நாட்டிற்காக நம்மை அர்ப்பணிப்போம்.
நைலான் இழை அதிக வலுவானதாக உள்ளதால் மலை ஏறவும் பயன்படுத்தப்படுகிறது. நைலான் என்ற பலபடி இழையானது பாலிஅமைடுகள் என்ற வேதி தொகுப்புகளால் ஆனது. ஹெக்சாமெத்திலீன் டையமின் மற்றும் அடிபிக் அமிலங்கள் இணைந்து உருவாகும் பொருள் பாலிஅமைடுகள். திண்ம சில்லுகளாக இந்த பாலிஅமைடுகளை உருக்கி வெப்பமாக்கப்பட்ட ஸ்பின்னரெட்டின் மிக நுண்ணிய துளைகளில் அழுத்தும் பொழுது நைலான் உருவாகிறது. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுவினை காய்ச்சி வடிக்கும் பொழுது கிடைக்கும் துணை விளைபொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பொருட்களே செயற்கை இழைகளாகும். பெட்ரோலிய எண்ணெயை காய்ச்சி வடித்தல் பற்றி உயர் வகுப்புகளில் காணலாம். அதாவது டிஸ்லேட் பண்ணி பெட்ரோல் ஆயிலையும் பெட்ரோல் கேஸையும் டிஸ்லேஷன் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதில் கிடைக்கிற சப்சைடரிஸ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிற பொருட்களை கொண்டு உருவாக்கப்படுறது தான் செயற்கை இழைகள். ஏறத்தாழ 200 ஆண்டுகளாகவே நெகிழி நமது பயன்பாட்டில் உள்ளது. பார்க்கிசைன் என்ற முதல் நெகிழியினை உருவாக்கியவர் எட்மண்ட் அலெக்சாண்டர் பார்க்ஸ் என்பவர் ஆவார். ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலுமாக நாம் 1 டிரில்லியன் என்ற அளவில் நெகிழி பைகளை பயன்படுத்துகிறோம். அவற்றில் 1 முதல் 3% மட்டுமே மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. ஸோ ஒரு வருஷத்துக்கு 1 டிரில்லியன் அளவு நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதில் 1-3% தான் ரீசைக்கிள் ஆகுது. அப்போ மிச்சம் 97%, மிச்சம் 97-99% பூமிக்கு தான் போகுது, மாசாக போகுது. நில மாசுபாடு அப்படி தான் அதிகரிக்குது. செயற்கை இழைகளாலான உடைகளில் நெகிழி பொருட்கள் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அத்தகைய ஆடைகளை நாம் துவைக்கும் பொழுது சிறிய இழைகளான நுண்ணிழைகள் ஆடைகளிலிருந்து வெளியேறி நிலம், நீரோடைகள், ஆறுகள் மற்றும் கடல்களில் கலக்கின்றன. கடலின் மேற்பரப்பில் மிதக்கும் தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள் மேற்சொன்ன நுண்ணிய இலைகளில் ஒட்டி கொண்டு ஆபத்தான மாசுபாட்டை உண்டாக்குகின்றன. கடல்வாழ் உயிரினங்களான இறால், மீன் போன்றவை நுண்ணிய நெகிழிகளை தமது இயற்கையான உணவு ஆதாரம் என்று எண்ணி உண்கின்றன. அத்தகைய நெகிழிகளை உண்பதால் பலவித நச்சுகள் கடல்வாழ் உயிரினங்களின் உடலுக்குள் சேர்கின்றன. அந்த கடல்வாழ் உயிரினங்களை மனிதர்களாகிய நாம் உண்ணும் பொழுது உயிரினங்களின் உடலில் தங்கிய நச்சுகள் நமது உடல்களை அடைகின்றன. இவ்வாறாக உணவுச் சங்கிலி தொடரில் நாம் உண்ணும் உணவு, பருகும் நீர் மற்றும் சுவாசிக்கும் காற்றிலும் நுண்ணிழைகள் காணப்படுகின்றன. PLA நெகிழியான உயிரி நெகிழியின் தயாரிப்பு முறை. தேவையான பொருட்கள்: சோளம் மாவு 1 மேஜை கரண்டி, காய்கறி கிளிசரின் 1 ஸ்பூன், மருந்து கடைகளில் கிடைக்கும். வினிகர் 5% அமிலத்தன்மை உடையது 1 ஸ்பூன், நீர் 4 மேஜை கரண்டி, கிளறக்கரண்டி, சமைக்கும் பாத்திரம், அடுப்பு, அலுமினிய தகடு. செய்முறை: சமையல் பாத்திரத்தில் நீருடன் மாவினை கலக்கவும். அதனுடன் வினிகர் மற்றும் கிளிசரினை சேர்க்கவும். அடுப்பை பற்ற வைத்து அனைத்து பொருட்களையும் மிதமான வெப்பத்தில் கலக்கவும். தொடர்ந்து கலந்தபடி இருப்பதை உறுதி செய்யவும். கலவையானது வெண்ணிறத்திலிருந்து நிறமற்ற ஜெல் போல் மாற வேண்டும். கொதிக்க தயாராகி குமிழ் தோன்றும் பொழுது கலவையை அடுப்பிலிருந்து இறக்கிவிடலாம். அலுமினிய தகட்டில் திரவ ஜெல்லினை பரவவிடவும். 1 மணி நேரம் குளிரடைந்தவுடன் பொருளை நமக்கு விருப்பமான குவளை போன்றோ கிண்ணம் போன்றோ வடிவமைத்து கொள்ளலாம். இவ்வாறாக தயாரிக்கப்பட்ட பொருட்களை தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு குளிர்ந்து இறுகிய பின் பயன்படுத்தி பார்க்கவும். உயிரி நெகிழி தயாரிப்பு முறை. பயோபிளாஸ்டிக். சளி மற்றும் ஃப்ளூ போன்ற நோய்களை ஏற்படுத்தும் வைரஸ்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் வேலை செய்வதில்லை.
அதாவது நுண்ணுயிர் முறி மருந்துகள் சளி மற்றும் ஃப்ளூ நோய்க்கு எதிராக வேலை செய்வதில்லை. மயக்கமூட்டிகள் 1860இல் ஆல்பர்ட் நீமானின் என்பவர் கோகோ இலைகளில் இருந்து கொகைன் என்ற முதல் மயக்கமூட்டு மருந்தினை பரிந்துரைத்தார். இதுதான் இப்போ போதைப் பொருளாக யூஸ் பண்ணுற கொகைன். கிருமிநாசினி டெட்டால் குளோரோசைலனோல் மற்றும் டெர்பன்கால் ஆகியவை சேர்ந்த கலவையாகும். அயோடின் டிங்சர் அயோடின் ப்ளஸ் 2 முதல் 3% ஆல்கஹால், நீர் கலந்த சோப்பு கரைசல், அயோடோஃபார்ம், ஃபினாலிக் கரைசல்கள், எத்தனால் மற்றும் போரிக் அமிலம் ஆகியவை சில எடுத்துக்காட்டுகளாகும். இயற்கை ஆன்டிசெப்டிக் பூண்டு, மஞ்சள், சோற்றுக்கற்றாழை, வெங்காயம், முள்ளங்கி. ஆன்டிசெப்டிக் கிருமிநாசினிகள். வேறுபாடு: அனைத்து ஆன்டிசெப்டிக்களும் கிருமிநாசினிகள் ஆகும். அனைத்து கிருமிநாசினிகளும் ஆன்டிசெப்டிக் அல்ல. ஆன்டிசெப்டிக் நேரடியாக உயிருள்ள செல்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. கிருமிநாசினிகள் உயிரற்ற பொருள் மீது தெளிக்கலாம். ஆன்டிசெப்டிக் எடுத்துக்காட்டு தோல் அல்லது சளி. கிருமிநாசினிகள் எடுத்துக்காட்டு மேற்பரப்பு, ஆய்வக மேசை, தரைகள். மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எறிவதால் மெழுகுவர்த்தி சுடர் உருவாகிறது. வெப்பச்சலன கொள்கையின்படி சுடரின் மேல் எரியக்கூடிய காற்றின் அடர்த்தியானது சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் சுடரானது எப்பொழுதும் மேல் நோக்கி இருக்கின்றது. அதாவது மெழுகுவர்த்தியின் மேலே உள்ள காற்று எறியறதுனால மெழுகுவர்த்தி சுடர் உருவாகுது. வெப்பச்சலன கொள்கை என்ன சொல்லுதுன்னா, சுடர் மேலே எரியக்கூடிய காற்றின் அடர்த்தி சுற்றுப்புறத்தில் உள்ள காற்றின் அடர்த்தியை விட குறைவாக இருப்பதால் அது சுடர் எப்போதும் மேல் நோக்கி இருக்கின்றது. அடர்த்தி கொள்கையின்படி அடர்த்தி கம்மியானது மேலே இருக்கும், அடர்த்தி அதிகமானது கீழே இருக்கும். அப்படிங்கிற பிரின்சிபல் படி அந்த தீ எரியும் போது காற்றின் அடர்த்தி தீ எரியிற இடத்துல குறைவாக இருக்கிறதுனால அது மேலமாக்க எரியுது. இதுதான் பிரின்சிபல். பல்வேறு எரிபொருட்களின் கலோரிஃபிக் மதிப்பு. எரிபொருள் கலோரிஃபிக் மதிப்பு kJ/kg. மாட்டுச்சாணம் 6000 to 8000. மரக்கட்டை 17000 to 22000. நிலக்கரி. மாட்டுச்சாணம் 6000 to 8000 kJ/kg. மரக்கட்டை 17000 to 22000 kJ/kg. நிலக்கரி 25000 to 33000 kJ/kg. பெட்ரோல் 45000 kJ/kg. மண்ணெண்ணெய் 45000 kJ/kg. டீசல் 4,50,000 kJ/kg. மீத்தேன் 5,00,000 kJ/kg. சிஎன்ஜி கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் 50,000 kJ/kg. எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் 55,000 kJ/kg. பயோகேஸ் எரிவாயு 35,000 to 40,000 kJ/kg. ஹைட்ரஜன் 1,50,000 kJ/kg. நெருப்பின் வகுப்புகள். 5 வகையான நெருப்பு வகுப்புகள். வகுப்பு ஏ, வகுப்பு பி, வகுப்பு சி, வகுப்பு டி மற்றும் வகுப்பு இ. வகுப்பு ஏ மரம், காகிதம் மற்றும் துணி போன்ற எரியக்கூடிய திடப்பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு பி பெட்ரோல், டர்பன்டைன் அல்லது பெயிண்ட் போன்ற எரியக்கூடிய திரவப் பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு சி ஹைட்ரஜன், பியூட்டைன் அல்லது மீத்தேன் போன்ற எரியக்கூடிய வாயு பொருட்களால் ஏற்படுகிறது. வகுப்பு டி எண்ணெயால் ஏற்படும் தீ. வகுப்பு இ மின்சார தீ விபத்துக்கள், மின்சார உபகரணங்களால் ஏற்படும் தீ. மின்சார நெருப்பு மின் உபகரணங்கள், மின்பொருள் அகற்றப்பட்டதும் நெருப்பு வகுப்பை மாற்றுகிறது. நாம் தேன்கூட்டில் பல தேனீக்கள் இருப்பதை பார்த்திருப்போம். தேனீக்கள் மலர்களில் இருந்து நெக்டார் என்ற இனிப்புச் சாற்றை சேகரித்து
அவற்றை தேனாக மாற்றி அதை தேன்கூட்டில் உள்ள தேன் அறைகளில் சேமிக்கின்றன. நாம் தேன் என்ற இனிப்பு சாறினை தேன்கூட்டிலிருந்து பிரித்தெடுக்கிறோம். மலைப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அடர்ந்த காடுகளில் உள்ள தேன்கூடுகளிலிருந்து இயற்கையான மலைத்தேனை சேகரிக்கிறார்கள். தேன் சிறந்த மருத்துவ குணம் மிக்கது, அதிக ஊட்டச்சத்து நிறைந்த உணவாகும். வேலைக்கார தேனீக்களின் வேலை என்னவென்றால் மலர்களில் உள்ள தேனை சேகரிக்கும். மேலும் அவை இளந்தேனீக்களை வளர்க்கும். தேன்கூடு சேதமடைந்தால் அதை சரி செய்யும். தேன்கூட்டை பாதுகாக்கும். இதெல்லாம் வேலைக்கார தேனீக்களோட வேலை. பூவில் உள்ள தேனை சேகரிக்கிறது, இளந்தேனீக்களை வளர்க்கிறது, தேன் கூடு சேதம் அடைஞ்சால் அதை சரி செய்கிறது, தேன்கூட்டை பாதுகாக்கிறது. இந்த நாளுமே வேலைக்கார தேனீக்களோட வேலைகள். சால்மோனெல்லோசிஸ் வயிற்றுப்போக்கு, பாக்டீரியா நோய், ராணிக்கட் நோய், அம்மை நோய், வைரஸ் நோய், ஆஸ்பர்ஜில்லஸ் நோய், பலவீனம், நலிந்து போதல், பூஞ்சை நோய். பட்டு உற்பத்தியில் உலகிலேயே 2வது இடத்தை பெறுவது நம் இந்திய நாடு. தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரம், திருப்புவனம் மற்றும் ஆரணி போன்ற இடங்கள் பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்றவை. பட்டு உற்பத்திக்கு புகழ்பெற்ற இடங்கள் எதுனா திருப்புவனம், காஞ்சிபுரம், ஆரணி போன்ற இடங்கள். விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் மற்றும் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவிற்கு விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி என்று பெயர். ஸோ விலங்கு வளர்ப்புனா என்னென்னா, விலங்குகளோட இனப்பெருக்கத்தை ஆராய்ச்சி பண்ணுறதும், அது மட்டும் இல்லாமல் விலங்குகளோட பராமரிப்பு பற்றி படிக்கிறது தான் விலங்கு வளர்ப்பு, அனிமல் ஹஸ்பண்ட்ரி.